ஸோ அக்யூரசி, கன்சிஸ்டன்சி, எஃபிஷியன்சி, ஸோ இந்த மூணுமே ஒரு மெடிக்கல் கம்யூனிகேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெடிக்கல் கோட்ஸை கொண்டு வராங்க. ஸோ பேசிக்கா ஹாஸ்பிட்டல்ல, கிளினிக்ல, இன்சூரன்ஸ் கம்பெனில இங்கெல்லாம் தான் இந்த மெடிக்கல் கோடிங் யூஸ் ஆக போகுது. ஸோ என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது? ஸோ மெடிக்கல் கோடிங்ல என்ன நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட கலெக்ஷனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் ஆகுது. அகைன் மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, ஹாஸ்பிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது, குவாலிட்டியான ரிவ்யூ. ஏன் குவாலிட்டி? ஏன்னா இப்ப நான் ஒரு டிசீஸ் சொல்றேன் அப்படின்னா அது உங்ககிட்டயும் அதே டிசீஸா தான் வந்து சேருது. ஸோ அப்ப நான் ஒரு நம்பர் சொல்லும் போது உங்களுக்கும் அந்த நம்பர் சேமா தான் இருக்க போகுது. ஸோ அதனால குவாலிட்டி ஆஃப் ரிவ்யூ வந்து சேமா இருக்க போகுது அண்ட் நல்லா பில்ட் ஆக போகுது, லைக் குட் குவாலிட்டி வர போகுது. ஸோ அதனால குவாலிட்டி ரிவ்யூக்கு யூஸ் ஆக போகுது, பெஞ்ச் மார்க்கிங் மெஷர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது, அண்ட் தென் அக்யூரசி இன் டயக்னோசிஸ். ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சது மேம், ரொம்ப நல்லா புரிஞ்சுது மேம், பொறுமையா சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ.